ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கடையில் விற்கிற ஜாம் எப்படி வீட்டிலேயே ஈஸியாக செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 ஆப்பிளை தோலை சீவிட்டு நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. கலருக்கு கொஞ்சமாக பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஆற வச்சு தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் அரைச்சி இந்த பேஸ்ட்டை ஊற்றி அது கூட 1 கப்பு வெல்லத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஸ்லோலே வச்சு வெல்லம் கரையிற வரைக்கும் கிளறுங்க. நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது செய்ய அதிகபட்சம் 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனால் ஸ்லோலே வச்சு செய்யணும். இந்த மாதிரி திக்னஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டு கிளறி ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சப்பாத்தி, பிரெட்டு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும். இது ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடையில் விற்கிறத விட டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.